எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் எடுக்க போகிறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் z is equal to f of x, y. இதில் zன்றது நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள், x and y இது ரெண்டும் independent variable. So இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளும் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இருந்துச்சுன்னா இதை சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல x, y ன்னு ரெண்டு இருக்கு. நம்ம இந்த z வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு x பொறுத்து மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், இல்லைன்னா y பொறுத்து மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆனா இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். ஒன்று x வேரியபிளா எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணா y வந்து கான்ஸ்டன்டா எடுத்துப்போம், இல்லை y எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x வந்து கான்ஸ்டன்டா எடுத்துப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். u is equal to 3x square y plus 2y cube x. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு x, y இந்த ரெண்டு டேர்மும் இருக்கு. ஸோ இது எப்படி பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு சில நோட்டேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நோட்டேஷன்ஸை பார்த்துருவோம். ஒன்று ஃபர்ஸ்ட் z x பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ∂z by ∂x என்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த டோவை தான் நம்ம வந்துட்டு இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனுக்கு போடுவோம். ஸோ இதை நம்ம p ன்னு எடுத்துக்கலாம், is equal to zx. ரெண்டாவது ∂z by ∂y. z y பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணனா நமக்கு q ன்னு சம் வேல்யூ கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம zy ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ∂z by ∂x x பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அடுத்தது x பொறுத்து டூ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ∂2 z by ∂x square equal to r is equal to z x. Next இந்த ∂z by ∂x y பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ∂z by ∂x இது செட்டா கிடையாது. ∂z by ∂x y பொறுத்து ஒன் டைம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ∂by ∂y into ∂z by ∂x. ஸோ இப்படி ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதை வந்துட்டு ∂2 z by ∂x ∂y இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ s ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். வந்து z x ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து ஃபிஃப்த் நெக்ஸ்ட் வந்துட்டு z வந்துட்டு y பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ∂2 z by ∂x ∂y square equal to t ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். equal to t z is y. so ∂z y. so நம்ம சும்மா ∂z by ∂x zx ன்னு எடுத்துறோம். ∂z by ∂y zy ஷார்ட்டா வந்து zy ன்னு எடுத்துறோம். ∂2 z by ∂x ஸ்கொயர் ஷார்ட்டா zxx ன்னு எடுத்துறோம். இல்ல pq r s t ன்னு கூட டெரிவேட் பண்ணுவாங்க. சோ இத அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட்
இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஒன் டைம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ u-வை x பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். dou u by dou x. இதுல வந்துட்டு x பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது x தவிர்த்து மற்ற எல்லா வேரியபிளும் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். அப்ப x மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். மீதி எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 3y x ஸ்கொயரை இது தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் பிளஸ் கான்ஸ்டன்ட்லாம் தனியா எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? சோ x டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n is equal to n into x power n minus 1. So n ன்றது இந்த 2 வேல்யூ. So 2 ஆல் அப்ளை பண்ணா x power 2 into x power 2 minus 1 equal to 2 into x power 1. So 2 1 portion 1 2 into x power 1 is equal to 2x. Next in the x. So x க்கு இதே ஃபார்முலா தான். So அப்ளை பண்ணனா x power 1 into x power 1 minus 1. So 1 1 0, x power 0 is equal to 1. So 1 apply பண்ணிக்கலாம். So இதான் dou u by dou x ஓட வேல்யூ. அடுத்து dou z by dou y. y ஐ பொறுத்து இந்த u வை ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். dou u by dou y. So y ஐ பொறுத்து இந்த u வை ஒன் டைம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? சோ இப்போ வந்து இந்த x எல்லாம் கான்ஸ்டன்ட். சோ x ஐயும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் தனியா ஒரு சைடு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த வேரியபிளை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ 3x square y plus இந்த 2 x இந்த பக்கம் கொண்டு வரலாம் y cube. சோ இந்த y ஐ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சோ y க்கு என்ன ஃபார்முலா? அதே சேம் ஃபார்முலா தான். y power n is equal to n into y power n minus 1. சோ இதுல இந்த y பவர் இப்போ y பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். சோ பவர்ல எதுவுமே இல்லனா 1 இருக்கிறதா அர்த்தம். சோ இப்போ அந்த y பவர் 1 n இருக்கிறதுல 1 அப்ளை பண்ணுவோம். 1 into y பவர் 1 minus 1. So 1 minus 1 is equal to 0. So y power 0 is equal to 1. So பவர்ல 0 வந்துச்சுனா அந்த வேல்யூ வந்து எப்பவுமே 1 தான். Next in the y cube. So y cube க்கு இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். y cube is equal to 3 into y power 3 minus 1. 3 into y square. So 3y square ன்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. So இதான் வந்துட்டு dou u by dou y ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நமக்கு இருக்க ஈக்குவேஷனை x பொறுத்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி பார்ப்போம். சோ இந்த x பொறுத்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி பார்த்தனா dou square u by dou x square. ஏற்கனவே நம்ம ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதே நெக்ஸ்ட் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ கிடைச்சிரும். சோ 3y into 2x. இது வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதால மீதி எல்லா வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தனியா எடுத்துட்டு வந்துடலாம். 3 into 2 6. 6y plus இதுல வந்துட்டு x இல்ல. சோ x இல்லாதப்போ அந்த டேர்மை நம்ம டைரக்டா 0 ன்னு எடுத்துக்கலாம். சோ இதுல ஒரு x மட்டும் இருக்கு. சோ x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனா x power 1 is equal to 1 into x power 1 minus 1. x power 0 is equal to 1. So 1 மட்டும் வரும். So value 6y. Next dou square u by dou x dou y. நம்மளோட ஈக்குவேஷனை x பொறுத்து ஒரு தடவையும் y பொறுத்து ஒரு தடவையும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த ஃபோர்த்ல கொடுத்திருக்க மாதிரி. சோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். dou by dou y dou z by dou x. நமக்கு ஏற்கனவே dou u by dou x. ஏற்கனவே dou u by dou x ஓட வேல்யூ தெரியும்.
ஸோ அதை ஒய்யை பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸை பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒய்யை பொறுத்து ஒன் டைம் இதையே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பண்ணோம்னா ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்லாம் தனியாக எடுத்து வந்துருக்கலாம். 2 × 3 6 எக்ஸ் பிளஸ் இதில் வெறும் 2 மட்டும் இருக்கு 2 y cube y. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y power 1 is equal to 1 into y power 1 is 1, y power 0 is equal to 1. அடுத்து y cube is equal to 3 into y power 3 minus 1, 3 into y square. ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு ஸ்டாண்டர்டான சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நமக்கு கிடைச்சது 3y square. So 6x plus 6y square. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு நம்ம 4 பண்ணிட்டோம். சரி, 4 பண்ணிட்டோம். அடுத்து அஞ்சாவது வந்துட்டு dou square z by dou y square. ஸோ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ dou square z by dou y square நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னா z வந்து y-ஐ பொறுத்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ ஒன் டைம் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ dou square u by dou y square பண்ணும்போது இதுல வந்து y-ஐ பொறுத்து பண்றதுனால x டேர்ம் எல்லாம் கான்ஸ்டன்ட், இதுல y டேர்மே இல்லாதனால 0 எடுத்துக்கிறோம். இதுல y இருக்கு, ஸோ கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியா இருக்கலாம். 2 × 3 6x 3y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா சாரி y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஓகே y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into y power 2 minus 1 equal to 2 power y 1. So value 2y. So நமக்கு கிடைச்ச வேல்யூ 2y. So 2 into 6 12 12. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நாம ஹோமோஜீனியஸ் யூஸ் பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் டோட்டல் டெரிவேட்டிவ் அதை யூஸ் பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.